மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 169. நீங்கள் கிறிஸ்து உள்ளீர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29. கிறிஸ்து உடனேயவர்களாய் இருப்பது விசுவாசம், நேர்மையான நடத்தை மற்றும் நற்பெயர் என்பவைகளை காட்டிலும் மேலான அர்த்தம் கொண்டதாகும். அதன் அர்த்தமானது கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேண்டும். அவருடைய ஆவி, ஆத்மா மற்றும் சரீரமாக வேண்டும். இன்றும் என்றும் அவருடைய ஊழியனாய் இருந்து சௌகரியத்திலும் சந்தோஷத்திலும் அசௌகரியத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் அவருடைய வழியில் அவருடைய நேரத்தில் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். இன்னுமுமாக எந்த மனுஷனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாததால் நாம் வேறு ஒருவருக்கும் சொந்தமாக முடியாது என்ற அர்த்தமும் அதற்கு உள்ளது. மறைவாக மற்ற அமைப்புகளுக்கு சொந்தமாய் இருப்பவர்களுக்கு இங்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது. இவர்களின் பிரமாணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் வழக்கங்கள் கிறிஸ்துவிற்கென்று முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு குறிக்கப்பட்ட விதத்தில் எதிர்பார்க்கவோ விரோதமாகவோ இருக்கும் என்பது உறுதியே என்பதே. ஆமென்.